நிகிதா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே வேடநத்தம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி கொடூரமாக மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் 2 நாட்களாக அந்த பகுதி மக்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் காவல்துறை இது போன்ற வழக்குகளில் மெத்தனமாக செயல்படக்கூடாது, அறிவியல் பூர்வமான ஆவணங்களை சேகரித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மற்றொரு மிக முக்கியமான உத்தரவாக காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்றும், போராட்டங்கள் நடத்தி குற்றவாளிகளை உடனடியே கைது செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதால் உண்மையான குற்றவாளிகள் தப்ப நேரிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, இந்த வழக்கை பொறுத்தவரை விசாரணையில் கிடைத்த ஆவணங்களை சிடி ஃபைலாக திங்கட்கிழமை காவல்துறையினர் தாக்கல் செய்ய வேண்டும். இதுவரை இந்த வழக்கில் என்ன விசாரணை நடைபெற்றது, அந்த பெண் வெளியே சென்ற நேரம், உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம் மற்றும் அந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள், சந்தேகத்திற்கிடமானவர்களின் பட்டியல், விசாரணையின் விவரங்கள் ஆகியவற்றை ஒரு சிடி ஃபைலாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக இந்த வழக்கு விசாரணை வரும் 15ஆம் தேதிக்கு, அதாவது வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விளாத்திகுளம் அருகே தூத்துக்குடியில் அந்த வேடநத்தம் என்ற கிராமத்தில் +2 மாணவி மர்மமான முறையில் கழுத்து எலும்பு முறிக்கப்பட்ட நிலையில் அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இதுவரை உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாததால் அந்த பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி எம்பி கனிமொழி என்று வேடநத்தம் கிராமத்திற்கு சென்ற போது அந்த பகுதி மக்கள் 2 நாட்களாக நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம், நீங்கள் 2 நாட்களாக ஏன் வரவில்லை என்று அவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வேடநத்தத்தில் +2 மாணவி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு 3 நாட்கள் ஆகிய சூழ்நிலையில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய அந்த விசாரணையின் போது திங்கட்கிழமை இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நடைபெறும். அப்போது காவல்துறை ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது, காவல்துறையும் மெத்தன போக்கில் செயல்படக்கூடாது என்ற முக்கியமான உத்தரவுகளை மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்திருக்கிறது. விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படுமா மாற்றப்படாதா, அல்லது சிபிசிஐடி விசாரணையை தொடருமா என்பது குறித்து வரும் திங்கட்கிழமை மதுரை உயர்நீதிமன்ற கிளை மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறதும் இந்த வழக்கில் மிக முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.